ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக ஒரு தொட்டில் வந்து அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு பேர் சூட்டுறதுக்கு முந்தின நாள் தான் வந்து இந்த தொட்டில் வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் பாண்டில் மதுரையில் வந்து வாங்கியிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து நான் அப்பா அம்மாட்ட கேட்டு வந்து டிஸ்பிளேல வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நெட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம தொட்டிலுக்கு மேலே போடுவோம் இல்லையா, ஸோ கொசு வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நெட்டு கொடுத்துருந்தாங்க. அது போக 4 சக்கரமும், அப்புறம் ஆடாமல், இப்போ சக்கரை வேண்டாம் ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான புஷ்ஷும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சக்கரம் யூஸ் பண்ணனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த இது வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து சக்கரை மாட்டியிருந்தேன். ஏன்னா நம்ம எந்த ரூமுக்குனாலும் நம்ம தள்ளிட்டு போய் வச்சுக்கலாம் பேர் சுட்டும்லால. அதனால் வந்து நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். சக்கரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்தது. எது கூட மாட்டணும் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் தான் மேனுவல் புக்கை வந்து பார்த்தேன். ஸோ ஒன் டைம் வந்து பார்த்ததுமே வந்து புரிஞ்சிருச்சு, ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ மேனுவல் புக்கை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே கிளிப் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எந்த இதுக்கு இடையில மாட்டோமோ அந்த கிளிப்பை வந்து 2 இதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போல்ட்டை எடுத்து இந்த மாதிரி கலட்டிட்டு 2 சைடுக்கு ஊடால வந்து கொடுத்து நம்ம வந்து மாட்டணும். அதை வந்து லாஸ்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன் எப்படி மாட்டணுங்கிறத. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இதில் நான் சொன்ன மாதிரி மஸ்கிட்டோவுக்கு வந்து ஒரு நெட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க வந்து 8 மாதம் இருப்பாங்களே, ஸோ அது வரை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட்டு வந்து இதில் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 15 கிலோ வரைக்கும் பிள்ளைங்க வந்து வளர வரைக்கும் நம்ம வந்து இந்த தொட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வீல் கொடுத்துருக்குறாங்க. இல்லை நீங்கள் வீல் வேண்டாம் எனக்கு வந்து ஸ்டேபிளாக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வீலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு நகராமல் இருக்க வீல்லே வந்து லாக்கும் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜ்னே வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வாஷும் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டில் வந்து ஆடும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸுமே வரல. ஸோ தொட்டில் வந்து சூப்பராக இருந்தது. இந்த தொட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதுலேருந்து கொஞ்சம் சைஸ் வேரியது ஆக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் கொஞ்சம் வந்து வேரியபிள் இருக்குது. நான் வாங்கின சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஸோ வந்து நான் சொன்னேன்ல 8 மந்த்து 15 kg பிள்ளைங்க வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேர் சுட்டும் விழாக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ அது எப்படின்றதையும் வந்து நான் பாருங்கள்.